கையெல்லாம் சில்லுன்னு ஆகுதா, காலெல்லாம் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கா, ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாதத்திலையும் சில்லுன்னு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுங்க. அது வரத்துக்கு முக்கியமான காரணம் ஹைப்போதைராய்டிசமா இருக்கலாம், அயன் டிஃபிஷியன்சியா இருக்கலாம், அனீமியான்னு சொல்லுவாங்க. புவர் பிளட் சப்ளைங்க, என்விரான்மெண்டல் காசஸ், வெளியே ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் சில்லுன்னு இருக்கும், ஏதாவது நர்வ் டேமேஜ் ஆயிருந்தாலும் அதிகமா இது மாதிரி இருக்கும். சேர்ந்து இந்த சில்னஸ் வரதுக்கு அதர் மெடிக்கல் கண்டிஷனாலையும் வரலாம். உதாரணத்துக்கு டயபெட்டிஸ்ங்க. ஃபீட் இருக்கா, இந்த சொல்ற எக்ஸசைஸ பண்ணோம்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். நார்மலா உட்காந்துக்கோங்க, கையையும் காலையும் நல்லா ஷேக் பண்ணுங்க ஒரு 1 மினிட்டுங்க. இது மாதிரி பண்றது மூலியமா நம்ம பிரெயின் ஃபெசிலிட்டேட், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷனுங்க, ஆட்டோமேட்டிக்கா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா தெர்மல் ரெகுலேஷன் ஆயிடும். என்ன பெருசா ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. இப்படி கை கால் ஆல்ரெடி விரைச்சிட்டு இருக்கிறதுக்கு விரைக்க விட்டுன்னு நினைக்க வேண்டாம். இது மட்டும் பத்தாதுங்க, இதோட சேர்ந்து சம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் ஹேண்ட் அண்ட் ஃபுட்டுக்கு பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க. பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பாருங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு. இல்லைன்னா கொஞ்சம் எப்பவுமே வார்ம்தா இருக்க மாதிரியான என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.